நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 9வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றார். Hallelujah. அவர்கள் they just departed from thence, அதாவது they crossed over என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்தை அவங்க தாண்டாங்க. அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த நாளிலும் யோர்தான் நதிக்கு அப்புறமாக நாம் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். யோர்தான் என்றால் என்ன நதி என்று பார்க்கும் பொழுது இட் இஸ் தி ஃபயரி ரிவர். அதுதான் அக்கினி நதி. அக்கினி நதியாகிய இந்த யோர்தான் நதியை யார் கடக்கிறா? எலிசாவும் அவரது தகப்பனாகிய எலியாவும் கடக்கிறாங்க. எலியாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எலியாவிற்கு அநேக சீஷர்கள், அதாவது தீர்க்கதரிசிகளை அவர் வளர்த்து வந்தார். He had a big prophetic school. ஒரு பெரிய prophetic schoolல நிறைய தீர்க்கதரிசிகளை வளர்த்து வரும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா எலிசாவும் ஒரு மனிதராக இருந்தார். ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், எலிசாவும் எலியாவும் மட்டும்தான் என்ன பண்றாங்க? They crossed over. அவர்கள் அப்புறம் கடந்து சென்றார்கள். அவரோடு கூட இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தாண்டினது யாரு? எலியாவும் அவரோடு இருந்த எலிசாவும் தான். இப்பொழுதும் நாம் யாவரும் முழங்கால் படியிட போகிறோம். முழங்கால் படியிட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், you have to cross over this river. இந்த யோர்தான் நதியை நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்றார். இந்த யோர்தான் நதியை கடந்து வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இவருக்குள்ளாக எப்போ தெரியுமா வந்துச்சு? இவர் பார்த்தார் இந்த எலிசா, ஓ இத்தனை சீஷர்கள் இருக்காங்க, இத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இவங்க எல்லாத்துலயும் நான் ஸ்பெஷலா இருக்கணும்னா, நான் எலியாவுக்கு பின்பதாக நான் ஸ்பெஷலாக I want to be the one. நான் தான் ஒரே மனிதராக இருக்க வேண்டும். இத்தனை தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமத்தில் அல்ல, இந்த ஒரே தீர்க்கதரிசியை குறித்து தான் இருக்குது, இந்த ஒரே எலிசாவை குறித்து தான் இருக்குது. அந்த ஒரே மனிதராக நான் மாற வேண்டும் என்ற ஒரு தாட் அவருக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? Only when he crossed over this river. இந்த நதியை தாண்டின பொழுதுதான். இன்றைக்கும் இந்த உலகத்துல பார்க்கலாம், அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்காங்க, அநேக தேவ பிள்ளைகள் இருக்காங்க, அநேக தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த இடத்திற்கு விசேஷமாக ஒரு enlightened people ஆக, the special ஆக, the ones ஆக கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும். இந்த யோர்தான் நதியாகிய இந்த அக்கினி நதியை நாம் கடக்க வேண்டும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நான் இந்த நதியை தாண்ட வேண்டும். ஆண்டவரே I have to cross over this river, Lord. என்னை குறித்ததான ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. It is not a joke that you have all come here. ஒரு சும்மா ஒரு வேடிக்கையான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து, நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு பாடிட்டு அந்நிய பாஷையில் பேசிவிட்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறோம். நோ, அதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டது ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தினால், ஒரு விசேஷமுள்ள ஒரு நோக்கத்தினால், ஒரு விசேஷமுள்ள ஒரு அழைப்பு. இன்னைக்கு
தேவமே, நீ அழைக்கப்பட்டது மனிதர்களை பிடிப்பதற்கு. யோவானே, நீ அழைக்கப்பட்டது மனிதர்களை பிடிப்பதற்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள் கடைசியாக ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பார்ப்பாரு. யாரெல்லாம் யோவானை தாண்டியோ வேலை ஏறிவா. அன்பு சகோதரன், அந்த வரிசையில் நீ நிற்பியா? அந்த வரிசையில் நீங்க நிற்பீங்களா? அந்த வரிசையில் நம்ம நிற்போமா? Will you be standing there? When the Lord is standing there. வாசி அதை காலைக்கு வணங்கும்போது Will you be there? Will you be there? இதை உன்னை பார்த்ததான் கேட்கிறேன். என் குமாரனே, நீ இருப்பாயா? என் குமாரத்தியே, நீ இருப்பாயா? என்றைக்கும் ஆண்டவர் அந்த நதியை தாண்டுறாங்க. I need to cross over that river. Oh, the river of fire. The river which brews of fire. Oh, அக்கினி உமிழ்கிறது. அக்கினி உமிழ்கிறது. அக்கினி உமிழவும். உன்னை பிசாசுக்கு உமிழவும். அக்கினி உமிழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ நதியை தாண்டி என்னையும் ஒரு எலிசாவை மாற்றுவாங்க. என்னையும் ஒரு எலிசாவை மாற்றுவாங்க. என் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவர் உமது தெரிந்து கொள்ளப்பட்ட the enlightened, the special, the called prophet எலிசாவை குறித்து நாங்கள் சற்று தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எல்லோரு கூட பேசுங்க. ஆண்டவர் எங்களையும் அவரை மாதிரி மாற்றுங்க. ஆண்டவர் நாங்களும் அவரை போல மாறணும். ஆண்டவர் நாங்களும் அவரை போல ஆண்டவரை உமது பிள்ளையாக, உமது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக எங்களையும் மாற்ற மாட்டாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். யாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த 2 ராஜாக்கள் 2ல பார்க்கும் பொழுது 9வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? they crossed over. அவங்க என்ன பண்றாங்க? யோர்தான் நதிக்கு அக்கறைக்கு போறாங்க. அப்புறமா கடந்து போறாங்க. அதை தாண்டிட்டு போயிருக்காங்க. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவோட இன்டென்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவர் வந்து இப்பதான் புது ரெக்ரூட். இப்போ ஒரு ஆபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டே என்ட்ரு ஆவீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெக்ரூட் ஆனவங்க என்ன ஆகும்? பார்க்குற இடம் எல்லாம் புதுசா இருக்கும். புது கேபின் இருக்கும், புது பாஸ் இருப்பாரு, புது கொலீக்ஸ் இருப்பாங்க, புது டேபிள் இருக்கும், புது கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் கூட நமக்கு முன்பதாக என்ன பண்ணிருப்பாங்க? ஃபார்மேட் பண்ணி ஸ்பெஷலா நமக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே புதுசா இருக்கும். எதுவுமே நமக்கு தெரியாது. பட் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு டவுட் நமக்கு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நமக்கு இமீடியட்டா இருக்கிற சீனியர், ஒரு மேனேஜர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அவர் நமக்கு முன்பதாக பல வருடங்கள் அங்க இருந்திருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். இன்னைக்கு என்ன ஆகுது? இதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலிசா பக்கத்துல யார் வரா? எலியா வராரு. வந்து அவருடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி போடுறாரு. போட்டு சொல்றாரு, எலிசாவே, you come out. நீ வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்க நான் கொண்டு போறேன். I am going to take you out with me to make and to perform signs and wonders என்று சொல்லி, to make people to come to his fold என்று சொல்லி இவரை அழைத்து கொண்டு இந்த எலிசாவை கொண்டு போறாரு. கொண்டு போறான்னு பார்த்தா இவர் நினைச்சார், எலிசா நினைச்சா, சரி எலியா நம்ம கூப்பிட்டாரு, ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஓ, எலியா எங்க போனாலும் ஒரு பெரிய திரள ஒரு பின்னாடி போயிட்டு இருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் போல. நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? ஓ, பெரிய பெரிய முதலாளியோடைய நெக்ஸ்ட் பர்சன் இவர் தான் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்து சல்யூட் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் போனாரா. ஆனா அங்க பார்த்தா இவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. Because Elijah had a school of prophets. யாருமே வேதாகமத்துல ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் நடத்துனதா இல்ல. எலியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கூலே வச்சிருந்தான். ஸ்கூல் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஸ்கூல்ல பாருங்க 1 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். ஒன்னொன்னத்துல 50 பேர் இருப்பாங்க. அப்ப 50 into 12 600 பிள்ளைகள். அப்போ 600 பிள்ளைகள், 600 தீர்க்கதரிசிகள் இவருக்கு முன்னாடி இருக்காங்க. இவர் 601 உள்ளவர். He is in no way or in any way he will be acquainted with this Elijah. or எலியாவை பார்க்கும் பொழுது யாருமே எலிசாவை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? எலியாவுக்கு அடுத்து யார் இருப்பா? ஒரு சீனியர் இருப்பாரு, அதுக்கு அடுத்து ஒரு சீனியர் இருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும், 11th இருக்கும், 10th இருக்கும், 9th இருக்கும். அப்படியே போயிட்டு இவர் இப்ப என்ன இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன 50வது பர்சன் அவருக்கு வரதுக்குள்ள முடிஞ்சிடும். 601வது ஆளா இப்ப உள்ள வந்திருக்காரு. பார்த்தாமா, ஓ, நான் வந்து I don't want to be the last person.
நான் என்ன ஆக மாட்டேன், நான் கடைசி மனுஷனா இருக்க மாட்டேன். நான் 601வது ஆளா ஒருவர் உள்ள வந்திருக்கலாம், நான் இந்த 601வது ஆளா நான் இருக்க மாட்டேன். நான் எலியாவுக்கு அடுத்ததாக முதலாவது பர்சன் நான் மாற போறேன். ஹalleluya. அவருடைய ஏம் என்னது உள்ள வந்தோனே, I don't want to be the 601 person, I want to be the first person. அவருடைய மைண்டே மாறுது எப்போ அவர் இந்த நதிக்குள்ளாக கடந்து வரும்பொழுது. அதுவரை நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த நாட்களை பார்க்கும் பொழுது யாருமே சொல்ல முடியாது the Lord hasn't blessed me. ஆண்டவருடைய கிருபை நம்ம எல்லாரும் அதே போலதான் இருக்குது. ஆனா அப்படியே இருக்கிற கிருபையில நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா, ஆண்டவருக்காக நம்ம எழுதி நிக்கணும்னா, ஆண்டவருக்காக ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? We have to be enlightened when we get inside this river. இந்த நதி எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறாரு. எல்லார் பக்கத்துல தான் அந்த நதி வருது. ஆனா அந்த நதியை விட்டு நம்ம கடந்து வந்துட்ட பிறகு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது when you make a difference, ஒரு டிஃபரன்ஸ் நீங்க காட்டும் பொழுது, ஒரு enlightened தீர்க்கதரிசியாக, ஒரு enlightened prophet-ஆக, ஒரு 601st person-ஆக இருந்து நீங்க நம்பர் 1 மாறணும்ன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உங்களுக்குரிய அழைப்புல உங்களுக்கு கொண்டு போய் நிப்பாரு. ஹalleluya. ஆண்டவர் சொல்வாரு, ஓ என் பிள்ளை புடிச்சான், அவனுக்கு நான் வச்சிருந்ததை he has got it, I will take him back என்று சொல்வார். ஹalleluya. அதற்கு நேராக உங்களுக்கு கொண்டு செல்வார். ஹalleluya. என்ன நடக்குது இங்க பாருங்க, லாஸ்ட் வந்தாரு, ஆனா முதலாவதாக மாற வேண்டும் என்று நினைத்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம், ஈசாக்கு என்ற ஒரு தகப்பனாரை குறித்து. அந்த ஈசாக்கு என்ன ஆகிறது? அவர் மரிக்கும் நாள் வருகிறது. The day when he has to die. மரிக்கும் நாள் வருகிறது. வந்தவர் சொல்றாரு, ஓ நான் மரிக்க போறேன்னு எனக்கு தெரியுது, நான் என்ன பண்றேன், கடைசி ஆசீர்வாதத்தை நான் தரணும், என் ஏசாவை வர சொல்றேன். ஏசா யாரு? மூத்த குமாரன், the first born. ஏசா யாரு? சேஷ்ட புத்திரன், the first born. first born-ஐ இவர் கூப்பிடுறாரு, ஏசாவை வர சொல்லு, ஏசாவை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த எலிசாவுக்கு தெரியுது, நான் 601வது ஆளா இருந்தேன்னா எனக்கு அற்புதம் நடக்காது, எனக்கு கிரேஸ் கிடைக்காது, நான் பரலோகத்துக்கு என்னால ஏறி போக முடியாது. 600 பேருடைய blessing-ஐ தாண்டி தான் 601க்கு வரணும். I will not receive anything. What should I do? I have to become the first one. Hallelujah. நான் எதுவா மாறணும்? நான் முதல் பேரானவனாக, சேஷ்ட புத்திரனா நான் மாற வேண்டும். உபாகமத்தின் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த முதல் பேரானவர்களுக்கு தான் என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் எல்லா ஆஸ்திகளிலும் double portion கொடுக்கிறார். Hallelujah. The Lord doesn't mind about the second or the third or the last. The first born is very special for him. Hallelujah. முதல் பேரானவர்கள் தான், அந்த சேஷ்ட புத்திரன் தான், அந்த சேஷ்ட குமாரன் தான் அவர் இதயத்திற்கு பிரியமான ஒருவன். கடைசியா வரியா, நீ நடுவுல வரியா, நீ வந்துட்டு போயிட்டு வரியா, உன்னை பத்தி நான் பாதரேஷனே இல்ல. ஆண்டவர் சொல்றார், அந்த முதல் பேரானவன், அந்த சேஷ்ட குமாரனுக்கு தான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள். அவன் ஆசி எல்லாத்தையும் ரெண்டத்தனையா யாரை கொடுக்கணுமா? The first born. இதை யார் அறிஞ்சு கொள்றா? இந்த எலிசா அறிந்து கொள்கிறார். இந்த எலிசா அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு? எலியா மேல போறாரு, எலியா கடந்து செல்ல போறாரு, டெத் விஷ் மாதிரி கேட்கிறாரு, கடைசியா நான் போறேன்பா, இதோட நான் இருக்க மாட்டேன், இந்த பூமிக்கு நான் வர மாட்டேன், உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்கும்போது அவருக்கு உடனே கிளிக் ஆகுது. ஓ கிளம்பி போறாரு, ஈசாக்கை போல போறாரு. ஏசாவுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஓ நடுவுல நம்ம போயிட்டு ஓ யாக்கோபை போல ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது, ஏசாக்குனுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போறாரு. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்று கொடுக்க போகிறார். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட எது கொடுக்க போறாரு? நான் என்ன பண்ணட்டும், நான் ஓடி போறேன்னு சொல்றேன். ஹalleluya. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரிடமிருந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு நாம் பெற போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் குரிய கிரேஸ், அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் குரிய எல்லா பவர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வல்லமைகளையும் இன்றைக்கு உங்களுக்கு தரவிருக்க வேண்டும் என்று கர்த்தர் வந்திருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் மீடியாக்ரிட்டி லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எல்லாத்துலயும் இரண்டாவது நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஓ பெஸ்ட் இஸ் சர்வ் ஃபார் சம்வன் எல்ஸ். ஓ பெஸ்ட்க்கு நான் எப்பவுமே நான் நியமிக்கப்பட்டவன் அல்ல. ஓ பெஸ்ட்க்குரிய எந்த ஆட்ரிபியூட்ஸ்மே என்கிட்ட இல்ல, அதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஓ பெஸ்ட்க்குரிய எந்த கிரியைகளும் என்னிடத்தில் இல்லை. நான் எல்லாவற்றிலுமே நான் இரண்டாவது நிலையிலே தான் நான் வைக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பெஞ்சமினா வாழ்ந்துட்டு இருக்கேன்,
ஆதியாகமத்தின் புத்தகம் 43வது அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க, பெஞ்சமின் கடைசி ஆளு, அந்த கடைசி ஆளு என்ன பண்றாரு? 5 பாகத்தை கொடுக்கிறாரு. இந்த கடைசி ஆளா கூட நீ இருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அந்த முதல் பாகத்துல இருக்கிற மாதிரி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் பாகத்துக்கு வெறும் 2 டபுள் போர்ஷன் தான். But this fellow who was the last among all the brothers, he received 5-fold. கடைசி வசனம் 43வது அதிகாரம் 34 கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது he got 5-fold, 5 பகுதிகளை வாங்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க லாஸ்ட் பர்சனா நினைக்கிறேன். ஒரு பெரிய ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் தான் கடைசியில இருக்கிறவன். ஒரு பெரிய இது நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் நான் தான். ஒரு பெரிய ஒரு லாட் எடுத்தீங்கன்னா அதுல நோ வே ஐ அம் கன்சிடர் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை தேடிதான் இயேசுவாக வந்து சொல்றாரு, உங்களை நான் இரண்டத்தனையாக ஆசீர்வதிக்க போகிறேன். ஹalleluya. உங்களை நான் இரண்டத்தனையாக ஆசீர்வதிக்க போகிறேன். பைபிள்ல நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து அந்த 600 பேர் இருக்காங்க. அந்த 600 பேர் பத்தி ஒரு வார்த்தை கூட வரல, except this last fellow who joined 601 person, and the 601st person was brought to the first by giving double fold. Hallelujah. ஒருவேளை நீங்க சீன்ல இல்லாம இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு சீன் எடுத்தா அந்த கடைசியில இருக்கிற அந்த கடைசியான ஆளு, அந்த கடகோடியில இருக்கிற கடைசி பர்சன் நான் தான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தினால ஒதுக்கப்பட்டு, உதாசீனம் செய்யப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு, உற்றார் உறவினர் யாவராலும் ஒதுக்கப்பட்டு, சமுதாயத்திலும் தள்ளப்பட்டு கடைசி இடத்துல நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். Hallelujah. Double portion of His Spirit, double portion of His power, எல்லாவற்றிலுமே இரண்டத்தனையான, double portion of all the riches என்று சொல்கிறார். எல்லாத்திலுமே அவனுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளிலும் இரண்டத்தனையானதை கொடுப்பார். Hallelujah. நண்பு சகோதரனே சகோதரிகளே, எலியா பரத்திற்கு ஏற பொழுது, when he was about to go to heaven, when he was just about to ride that golden chariot, he just looked and said, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்னப்பா வேணும்? இன்றைக்கும் என் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக இதே இடத்துக்கு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து அதே கேள்வி தான் கேட்கிறார், what do you want? இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே இரண்டத்தனையான வல்லமை எனக்கு வேணும். I need double portion, Lord. இத்தனை நாட்கள் ஒருவேளை காவாசி போர்ஷன் தான் இருந்திருக்கும். இத்தனை நாட்கள் மேஜையில இருந்து வெறும் துணிக்க தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத்தனை நாட்கள் மற்றவங்களுக்கு போக மிச்சம் மீறி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம நீங்க கருவி கொண்டு எடுத்துக்கொண்டு இருந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, எனக்கு இரண்டத்தனையான வல்லமை வேண்டும். Hallelujah. எனக்கு I need double portion. I need double portion. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி தான், ஆண்டவரே எனக்கு 2 போர்ஷன் வேணும். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய எல்லா ரிச்சஸ்லயும், உங்களுடைய எல்லா வல்லமையிலும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு இரண்டத்தனையாக வேண்டும் என்று கேட்க போகிறீர்கள். Hallelujah. 2 அதிகாரத்துல 30வது வசனத்துல இருந்து 13வது அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், இந்த இரண்டத்தனையான வல்லமை பெற்ற இந்த எலிசாவின் வாழ்க்கையை, அவர் செய்த அற்புதத்தை குறித்து பார்க்கும் பொழுது டேக்ஸ் வேளாண்மை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எலியா 8 அற்புதம் செஞ்சாரா, எலிசா 10000 செய்தார். Hallelujah. Double, exact double. உடனே நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் எலிசாவை குறித்து. வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச அற்புதங்களா இருந்துச்சு. முதலாவதாக ஒரு அற்புதம் செஞ்சாரு. ஒரு பெரிய நதி பக்கத்துல போறாரு. அந்த நதி என்ன ஆகுது? குடிக்கிற வண்ணமா இல்ல. It was not it was not worthy to be drunk. அப்படிப்பட்ட ஒரு தண்ணியில ஒரு என்ன செய்யறாரு? உப்பு போடுறாரு. தண்ணியில உப்பு போட்டா என்ன ஆகும்? உப்பு கரிக்கும். இல்லாவிட்டால் பெரிய நதியா இருந்தா ஒரே ஒரு கையால உப்பு போட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, எல்லாம் டைல்யூட் ஆயிடும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? குடிக்க முடியாத இருக்கிற அந்த தண்ணியில ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடுறாரு. அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து போட்டா என்ன ஆகுது? அது குடிக்கக்கூடிய வண்ணமாக ஸ்வீட்டாக மாறி விடுகிறது. Hallelujah. இவருக்கு இரண்டத்தனையான வல்லமை கிடைத்ததுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து முதல்ல இந்த அற்புதம் யார் பண்ணா? மோசே பண்ணாரு. மோசே என்ன அற்புதம் பண்ணாரு? ஒரு நதியோரமா போனாரு, அதை குடிக்க முடியல, ஜனங்க எல்லாம் தாகமா இருக்காங்க. உடனே என்ன பண்றாரு? ஒரு கிளைய உடைச்சு அதுல போட்டாரு, ஸ்வீட்டா மாறிடுச்சு தண்ணி.
ரெண்டு தனியான வல்லமை கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? மோசேல இருந்து உங்களுக்கு அற்புதங்கள் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற அற்புதம்னா வெறும் தலைவலி சுகமாகிறது, முட்டு வலி சுகமாகிறது கிடையாது. மோசே நாட்கள், எலியாவின் நாட்கள், வேதாகமத்தில் உள்ள தேவன் குறிப்பிட்டுள்ள எல்லா அற்புத அடையாளங்களும் ஆரம்பத்திலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். You will not just be a person who is doing just another miracle, but the Lord will just make you do wonders and signs right from the foundation of the world and right from the time when Jesus started writing the Bible. Hallelujah. வேதாகமம் எழுதப்பட்ட நாளிலிருந்து உண்டாக்கப்பட்ட எல்லா அற்புத அடையாளங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. Hallelujah. என்ன பண்றாரு? அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உடனே பார்த்தா இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனிதன் ஒருவன் மரித்து கிடக்கான். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனுஷன் மரிச்சு போயிட்டான். உடனே இந்த எலிசா என்ன செய்யறாரு? அவனை உயிரோடு கூட எழுப்புறாரு. ஆனா என்ன ஆகுது? ரெண்டாவது அற்புதம், அவருடைய டீச்சர் யார் செஞ்சா? எலியா செஞ்ச அதே அற்புதம். அவர் என்ன செஞ்சாரு? சாரிபாத்துக்கு மகன் மீது போய் படுத்தாரு, உயிரோடு கூட எழுச்சான். ரெண்டாவது எலியாவுடைய அற்புதம். இதே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்றாரு? ஒரு பெரிய ஆர்மி, ஜெகோராமுடைய பெரிய சேனை பசியோடு இருக்குது. இவர் நேர போறாரு, ஓ பசியா இருக்கியாப்பா, இந்த முழு சேனைக்கும் நாளைக்கு காலைல சாப்பாடு வந்துடும். உடனே என்ன நடக்குது? சாப்பாடு அடுத்த நாள் காலையில வந்தது. உடனே நேர போறாரு, ஒரு சகோதரி வீட்டுல வெறும் ஒரே ஒரு ஜாடி தான் எண்ணெய் இருக்கு. உடனே என்ன சொல்றாரு? அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இருக்க வெள்ள பாத்திரத்தை எடு, அந்த எண்ணெயை மட்டும் ஊத்திக்கிட்டே எல்லாம் பெருகி பெருகுது. இவர் கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது எலியாவோட அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. எலியா செஞ்ச அற்புதத்தை விட இந்த அற்புதம் அதிகமாயிட்டே போகுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க 13 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, எலிசா மரித்தே போயிடுறாரு. மரித்து போயிட்டு அவர் கல்லறை மீது ஒரு மரித்து போன சடலத்தை தூக்கி போடுறோம். என்ன நடக்குது? அந்த சடலம் உயிரோடு கூட எழுப்புகிறது. Hallelujah. When I read this, I shuddered. ஒருவேளை உயிரோடு கூட இருக்கும்போது அற்புதங்கள் பண்றாங்களா? அது ஒரு வேற கேட்டகரி. மரித்து போன பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளாக மக்கி போன சரீரம் தான், ஒன்றுமில்லாத சரீரம் தான், சரீரத்தில் உயிர் கூட இல்ல. எப்படி அதுக்குள்ளே அக்கினி அடையப்பட்டிருந்துச்சு? Because he had the double portion. Hallelujah. Even when you are thrown into the grave, நீங்கள் ஒருவேளை கல்லறைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் கூட அந்த இடத்துல கூட உங்ககிட்ட டபுள் போர்ஷன் பவர் இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? அந்த இடத்துல இருந்து நீங்க அற்புதம் செய்து கொண்டுதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கலாம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கிறோம், நான் செய்த கிரியை அவன் செய்வான், என்னையும் தாண்டி என்னை விட பெரிய கிரியைகளை அவன் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவானவரை போன்று அவரிலும் அதிகமான கிரியைகளை செய்யும்படிக்குதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எலியாவை மிஞ்சினார் எலிசா. எப்படி? அவருக்குள்ளாக இருந்த அந்த ரெண்டு தரையான வல்லமை. இன்றைக்கு நாமும் இயேசுவானவரோட அதிகமான அற்புத அடையாளங்களை செய்வதற்காக தான் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கார். எதற்காக தெரியுமா? அவரும் மேலான அற்புத அடையாளங்களை நாம் செய்யும் பொழுது ஜனங்கள் நம்மை கண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாடுவார்கள். ஹல்லேலூயா. நமக்குரிய பெருமைக்காக அல்ல, ஜனங்கள் நம்மை காணும் பொழுது தேவனை பிடித்துக் கொள்வார்கள். Hallelujah. They will catch hold of the Lord. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் அதே சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக லாஸ்ட் விஷயம் கேட்கும்படிக்கு இயேசுவானவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இயேசுவானவர் ஒவ்வொரு பக்கத்தில் வந்திருக்கிறார். எப்படி தோமாவின் பக்கத்தில் இயேசுவானவர் போயிட்டு தனது விழாவை காண்பித்தாரோ, விழாவை காமிச்சு சொன்னாரு, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷ் தாமஸ் என்று கேட்டார். தோமாவை பார்த்து, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தோமாவை பார்த்து, தாமஸ் வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷ் என்று கேட்டார். உடனே தாமஸ் என்ன சொன்னாரா? ஒரு தேவனுடைய தாசன் இவ்வாறாக சொன்னாரு. தோமா சொன்னாரா, லார்ட் ஐ வாண்ட் டு டிக் இன்டு யுவர் வூண்ட்ஸ் அப்படினா, உங்களுடைய காயங்களுக்குள்ள நான் டிக் பண்ணணும். நான் அதுக்குள்ள ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும்? அதை நான் டிக் பண்ணணும். வல்லமையின் சுரங்கத்தை நான் தோண்டி பார்க்க வேண்டும் என்று தோமா சொன்னார். ஹல்லேலூயா. வல்லமையின் சுரங்கத்தை அவர் தோண்ட வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக தான் எங்கேயோ இந்த தோமாவை இழுத்து பிடிச்சு கொண்டு இந்தியாவுக்கு ஆண்டவர் விட்டார். ஹல்லேலூயா. He might have gone anywhere else, but why did he come to India? எதற்காக இந்திய தேசத்திற்கு வர வேண்டும்? இந்த இந்திய தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரம்பி இருக்கிறது. Why should he come here? Because when he just dig inside that cave of
power. அந்த வல்லமையின் சுரங்கத்திற்குள்ளாக அவர் டிக் பண்ண ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, இந்த தோமாவை இங்க அனுப்பி விடலாம். இந்த தோமா இங்க போட்டோம். மார்பில சாஞ்ச யோவான் வரல. ஆண்டவருக்கு பிரியமுள்ள எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க யாரையும் அனுப்பல. இந்த ஒரே ஒரு தோமாவை தான் அனுப்புறாரு. இன்றைக்கும் உங்களை நீங்களும் இயேசுவின் காயங்களுக்குள்ளாக நீங்களும் தோண்டி பார்க்கும் பொழுது, அந்த காயங்களின் ரகசியங்களுக்குள்ளாக, அந்த சுரங்கத்திற்குள்ளாக நீங்கள் இறங்கி, when you dig inside that power cave, அந்த அக்கினியின் சுரங்கத்திற்குள்ளாக, அந்த வல்லமையின் சுரங்கத்திற்குள்ளாக, அந்த பவர் மைண்டுக்குள்ளாக when you dig, இன்றைக்கு உங்களையும் விக்கிரகங்களுக்கு நேராக ஆண்டவர் அனுப்புவார். உங்களை கண்டு விக்கிரகங்கள் தலதெறிச்சு ஓடும். உங்களை கண்டு பிசாசுகள் பயந்து ஓடவே செய்யும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். லெஸ்டர் சம்ரால் என்ற ஒரு தேவனுடைய தாசனை குறித்து ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இவர் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், ஹாவர்ட் கார்ட்டர் போன்ற பெரிய பெரிய தேவ ஊழியர்களோட இவர் டிராவல் பண்ணார். இவரை குறித்து ஒரு சம்பவத்தை வாசி. இன்றைக்கு கூட நீங்க யூடியூப் போனீங்கன்னா you can see அவருடைய பிரசங்கங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு பிரசங்கம் பார்க்கும் பொழுது miracles are still alive today என்ற ஒரு பிரசங்கம் இருக்குது. அந்த பிரசங்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அற்புதங்கள் இன்னும் அவர் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் நடைபெறதான் செய்யும் என்று ஆணித்தரமாக அவர் ஒரு பதிவை செய்கிறார். அதை நான் பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சா, ஒரு நாள் அவர் நேர ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் போனார். போயிட்டு சொன்னாராம், ஸ்மித், எங்களுடைய லாஸ்ட் நாட்கள் வந்துருச்சு, உங்க ஊழிய நாட்கள் எல்லாம் முடிஞ்சிட போது, எனக்கு ஏதாவது ஒரு blessing ஒன்று கொடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் உண்டு. பெரியவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு திருப்பி வரோம்னா அவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, முழங்கால் போட்டு ஒரு ஜோம் பண்ணி விடுங்க, ஒரு சிலுவை போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரை விட்டு கடந்து சென்று இவருடைய நாட்கள் முடிய போற, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தின் நாட்கள் முடிய போற அந்த தருவாயில லெஸ்டர் சம்ரால் போய் கேட்டாராம், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிளெஸிங் எனக்கு கொடுங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் சொன்னாரா, சரிப்பா, என்கிட்ட இருக்கிற மிராக்கிள் வொர்க்கிங் பவர் நீ எடுத்துக்க, உன் மேல நான் பெஸ்டோ பண்றேன்னு சொல்லிட்டு கரங்களை அவர் தலை மீது வைத்து அற்புத அடையாளங்களை செய்யும் இந்த வல்லமையை இவரிடமாக கொடுத்தார். நேரம் அதுக்கப்புறம் இவர் ஊழியத்தை ஆரம்பிச்சார். சைனாக்கு போனாலும் அற்புத அடையாளங்கள் செஞ்சாலும், ஜப்பானுக்கு போனாலும் அற்புத அடையாளங்கள் செஞ்சாலும். அப்படியே வழியை சுத்தி கொண்டே இருக்கும்போது லண்டன்ல இந்த ஹாவர்ட் கார்ட்டரை மீட் பண்ணார். இவரை மீட் பண்ணோன்னே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாரா, நல்ல ஒரு பேர் ஆயிடுச்சா. ஹாவர்ட் கார்ட்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரா, இவர் அற்புத அடையாளங்கள் செய்வாரா. இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போக போக ஹாவர்ட் கார்ட்டருக்கும் வயதாகி விட்டது. ஒரு நாள் ஹாவர்ட் கார்ட்டர் கிட்ட போய் கேட்டாரா, சரி, நான் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தோட இருந்தேன், அவர்கிட்ட இருந்து நான் அற்புத அடையாளங்களை செய்யும் வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வல்லமை தாங்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு give me some power that I may possess it towards me, நான் அதை வைத்துக் கொள்ளும்படிக்கு எனக்கு ஒரு வல்லமையை தாங்க. உங்களுடைய வல்லமையை ஏதாவது நான் பெற்றுக்கொள்கிறேன், உங்க பேர் சொல்லி நான் வச்சுப்பேன்ல, அதுக்கு ஏதாவது ஒரு வல்லமையை தாங்க. அண்ணன் என்ன செஞ்சாரா, ஹாவர்ட் கார்ட்டர் சிரிச்சுட்டு சொன்னாரா, அவன் கிட்ட இருந்து வாங்கினேன், சரி ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன பண்ற, என்கிட்ட இருந்து நீ வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் கிட்ட வாங்கினேன், அதோட நீ நின்றுக்கலாம். இப்போ என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகணும், என்ன பண்ணுவ, வேற ஏதாவது ஒரு தேவனுடைய கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருந்து நான் பிளெஸிங் வாங்கணும், வாங்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு. ஆனா அப்ப நான் என்னையா செய்யணும், ஒன்னே ஒண்ணு பண்ணு, முழங்கால் போட்டு நானே உங்கள் வல்லமைகளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நானே அந்த அக்கினியின் சுரங்கத்திற்குள்ளாக, அந்த வல்லமையின் சுரங்கத்திற்குள்ளாக நானே இறங்கி நான் வல்லமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடமாக நீ கேளு, அப்போ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தமது வல்லமையை தருவார் என்று சொன்னார். இவருக்கு புதுசா இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சாரா, சரி ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் திஸ் சொல்லி நேரா வீட்டுக்கு போனாரா. வீட்டுக்கு போய் அமர்ந்தா, கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, எனக்கு முன்பதாக கடந்து வார ஆண்டவரே, நான் என்ன தெரியுமா ஆண்டவரே பண்ண போறேன், ஆண்டவரே உமது காயத்திற்குள்ளாக நான் தோண்ட போறேன், உமது காயத்தில் உள்ள வல்லமைகளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், உமது காயத்தில் இருக்கிற வல்லமைகள் எல்லாவற்றையும் நான் எனக்கென்று சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள போறேன் அன்னை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சா. நேர போயிட்டு அவர் ஹாவர்ட் கார்ட்டர் பிரசங்கத்தை முடிச்சோடனே இவர் பிரேயர் ஆரம்பிச்சாரா. இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு லேடி ஸ்டேஜுக்கு வேகமா ஓடி வந்தாங்க. ஓடி வந்தா நேர பார்த்தா என்னாச்சு, ஒரு பெரிய கேன்சர் கட்டி ஒண்ணு விழுந்துருச்சு. எப்ப விழுந்துச்சு, ஓ ஐயா மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது விழுந்துச்சோ அப்படின்னு இவர் கேட்கறாங்க. இல்ல இல்ல ஐயா மெசேஜ் எடுத்து கீழே இறங்கிட்டாரு, ஒரு மனிதன் மேலே ஏறி வந்தாரு, ஏறி வந்து இப்படி கைகளை உயர்த்தினாரு. ஓ இந்த பிரதர் தான் அது, அவர் மேலே ஏறி வந்து கையை மட்டும் தான் தூக்குனாரு, அவர் பேசினது எதையும் காதுல கேட்கல. ஆனா தொப்புள் கேன்சர் கட்டி கீழே விழுந்துருச்சு, நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, அது கீழே எப்படி விழுந்து
He didn't say a prayer. He didn't invoke the Lord. எதுவுமே அவர் செய்யல. அவர் எழும்பி நின்ற உடனே அவர் சுரங்கத்திலிருந்து எடுத்த அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து கடந்து சென்றது. Hallelujah. ஒன்ன நேர ஹார்வர்ட் கான்டர் பார்த்தானா, பார்த்து சிரிச்சாரா. You went digging yesterday. நேத்து போய் digging போனியா? நேத்து நீ போய் தோண்டிட்டு வந்தியா? நீ சும்மா வந்திருந்தாலே வல்லமை வருது. நேத்து நீ காயில போய் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டான். உடனே சிரித்துக் கொண்டு yes I went digging என்று சொன்னாரா. Hallelujah. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஒரு டிகிங் குள்ளதான் கடந்து சொல்றோம். இதோட ஒரு முடியல. என்ன நடந்துச்சா, பல வருடங்களுக்கு பிறகு லெஸ்டர் சொன்னார் மரித்தும் போயிட்டார். அவர் மரித்து போயிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சா, ஜேக் பால் என்ற ஒரு டாக்டர், ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து கார்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் எடுத்த அந்த பிரசவம் இவர் கார்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அதை கேட்டுக்கொண்டே போனாங்க. நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவருடைய டெய்லி வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு நர்ஸ் உள்ள ஓடி வந்து சொல்றாங்க, டாக்டர் நேத்து நீங்க ட்ரீட் பண்ண அந்த பர்சன் his heartbeat is getting dimmer and dimmer and dimmer. அவர் ஹார்ட் பீட் கம்மியாயிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இவர் நேர பதைத்து நேர ஓடி போனாரா. அங்க பார்த்தா இவர் உள்ள போறதுக்குள்ள அங்க இருக்கிற அந்த ஹார்ட் பீட் சிம்பல் அப்படியே ஒரு பெரிய கோடா மாறிடுச்சு. உடனே ஆர்டிபிஷியல் ஹார்ட் பீட்டை ஜெனரேட் பண்றதுக்காக சிபிஆர் கொடுங்கன்றாங்க. என்னென்னோ பண்ணி 40 நிமிஷம் ட்ரை பண்ணாங்களா. பட் இன் வெயின். 40 நிமிஷம் ட்ரை பண்ணி ஒண்ணுமே முடியல. என்ன செஞ்சாரா, சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல he is passed away ன்னு சொல்லிட்டு 40 நிமிடத்துக்கு முன்பதாக அவர் மரித்து விட்டார்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிருங்க, நீங்க நேரா மார்ச்சுரிக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்தார். when he went outside, வெளியில வந்த பொழுது ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டுச்சான். ஜேக், why don't you go and pray? ஜேக், நீ ஏன் உள்ள போய் ஜெபம் பண்ண கூடாது? உடனே இவர் வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆனபடினா நம்ம மனசாட்சி சொல்லுது போல போய் ஜெபம் பண்ணணும்ட்டு மரித்து போனவங்கிட்ட என்னது நம்ம போய் ஜெபம் பண்றது. அவன் தான் மரிச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரா நடந்து வச்சான். நேரா அந்த காரிடர் வழியா நடந்து இவர் ரூம் கதவை திறக்கும் போது இன்னும் சத்தமாக ஒலித்தான். ஜேக், why don't you go and pray? உடனே நேரா திருப்பி 2வது முறை வந்தோடனே இவர் கொஞ்சம் மனசுல இடர் வந்துச்சான். சரி பாத்துக்கலாம், நம்ம மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போட்டு ஆண்டவரே நேரா வந்து சேர்ல வந்து உட்கார முடியலையா. இன்னும் சத்தமாக கேட்டுச்சான். Go and pray. எழுச்சாரா நேர போனாங்க. நேர போயிட்டு அந்த சிஸ்டர் வந்து அந்த நர்ஸ் வந்து அந்த மார்ச்சரி அந்த இதுக்குள்ள கேபினுக்குள்ள அந்த பாடி தள்ளிட்டு இருந்தாங்க. நேர வெயிட் I want to pray for this repose of the soul. இந்த ஆத்மா பரலோகத்துக்கு ஈடேறும்படிக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், வெளியில எடுங்க. உடனே அந்த சிஸ்டர் உடனே அப்படியே பவ்யமா கையெல்லாம் கூப்பிட்டு இருந்துச்சான். நேர வெளியில எடுத்தாங்க பாடிய. நேர இழுத்தோன்னு சொன்னாராம், இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஆத்மாவா இருந்துச்சுன்னா என் நிமித்தமாக இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த ஆத்மா செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடும். தயவாக இது பரலோகத்துக்கு கொண்டு சென்று விடும் சொல்லிட்டு அடக்காரர்கள் என்ன ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபம் பண்ணாங்க. சத்தமா இன்னொரு வாய்ஸ் வச்சான், I asked you to pray and not to bless this soul என்று ஒரு பெரிய சத்தம் ஒலிச்சான். உடனே ஒரு நினைச்சாரோ நம்ம கிட்ட தான் ஒலிக்குதுன்னு திரும்பி பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா அந்த சிஸ்டர் டே சண்டர் ஆயிட்டு பார்த்தாங்க. இத்தனை நாட்கள் தனக்கு மட்டும் கேட்ட குரல் எல்லாருக்குமே கேட்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. இவர் எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியல. இவர் ஜெபம் பண்ணாரா, லார்ட் எனக்கு என்ன ஜெபம் பண்ணேன்னு தெரியல ஆண்டவரே, நான் ஆசீர்வதிச்சா ஜெபம் பண்ணணும்னு யோசிச்சேன், நான் என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளவு நேரம் அந்த மனுஷனுடைய மெசேஜ் கேட்டு நான் வந்தேன், miracles do happen என்று லெஸ்டர் சொம்பரால் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா அப்படின்னா, நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நடந்தா அப்படின்னா அந்த சிஸ்டர் முன்னாடி நின்று கொண்ட சிஸ்டர் ஐயோ ஒரு பெரிய கூச்சல் போட்டாங்க. மரித்திருந்த அந்த சடலம் இப்படி எழுச்சி இப்படி விழுந்துச்சு. உடனே போய் பார்த்தாரா, ஓ இது வந்துருச்சு, ஏதோ உயிர் வந்துருச்சு, தூக்கிட்டு போங்க ஐசியூ கொண்டு. நேர ஐசியூ கொண்டு போனாங்க. சிபிஆர் வச்சாங்க. 45 நிமிடம் மரித்து போன அந்த மனிதன் இன்றும் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 78 வயசாவது அந்த மனுஷனுக்கு. அந்த மனுஷன் சொல்றான், லெஸ்டர் சொம்பராலா யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன ஆச்சு அன்னைக்கும் தெரியாது, நான் மரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னை சுத்தி ஒரு 10-15 டாக்டர் சுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, உயிர் வந்து விட்டது. யாரால அந்த டாக்டர் ஜெபம் பண்ணாரா? இல்ல. அந்த டாக்டர் கேட்டுட்டு இருந்த மெசேஜ் யாருடைய மெசேஜ்?
ஒரு டபுள் போர்ஷன் வல்லமை பெற்ற, ஒரு இரண்டத்தனையான வல்லமையை பெற்ற, வல்லமையின் சுரங்கத்தில் தோண்டிக் கொண்டிருந்த, இயேசுவின் காயங்களுக்குள்ளாக கண்ணையை பதித்து வைத்த ஒரு லெஸ்டர் சோம்ராலின் வார்த்தைகள். அன்றைக்கு இரவு வீட்டுக்கு கிளம்பும்போது கார் எடுத்தாராம். அன்றைக்கு காலையில அவருக்கு கேட்ட அதே குரல் அன்றைக்கு அவருடைய டிவி பிளேயர்ல இருந்து லெஸ்டர் சோம்ராலின் வாயிலிருந்து வந்ததான். If you want to experience a miracle, just pray. My dear brothers and sisters, இன்றைக்கு நீங்களும் ஒரு அற்புதம் வேணும். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். எனக்கு தெரிந்த இந்த சகோதரன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். எனக்கு தெரிந்த இந்த சகோதரின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். டாக்டர்ஸ் கிட்ட போன நாட்கள் எனக்கு போதும், என் வாழ்க்கையில என் மூலமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்துக் கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தான் சொல்றேன். எலிசாவுக்கு கிடைத்த அந்த இரண்டத்தனையான வல்லமை, லெஸ்டர் சோம்ராலுக்கு கிடைத்த அந்த இரண்டத்தனையான வல்லமை எப்படி கிடைச்சிச்சு? அவர் வல்லமையின் சுரங்கமாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்குள்ளாக அவர் சுரண்ட ஆரம்பித்தார். அதில் அவர் போய் மைனிங் பண்ணாரு, அதில் அவர் போய் சுரண்டி கொண்டிருந்தார். அதில் அவருக்கு கிடைக்கிற எல்லா வல்லமைகளையும் அவர் அதிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வல்லமையை நீங்களும் ப்ரொக்யூர் பண்ணும்படிக்கு இதோ இதே இடத்தில் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக என் இயேசுவானவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே வார்த்தை தான் சொல்றாரு, கம் டிக். தாமஸை பார்த்து சொன்னார், தாமஸ் எனது விழாவை பாரு, என் விழாவிற்குள்ளாக வந்து தோண்டு. Come and dig. வேதத்துல பார்க்கலாம், உன் கையை போடு என்று தமிழ் வேதாகமத்துல இருக்கும். Put out your hand என்று இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது. ஆனா ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, put out your hand and dig. Dekum. Are you ready to dig, my dear brother and sister? என் அன்பு சகோதரனே, தோண்ட ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் முழங்கால் போடலாமா? முழங்கால் போட்டு தோண்ட ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே வல்லமை வேணும். ஆண்டவரே பல ஆண்டுகளாக வல்லமைக்காக ஜெபித்து விட்டேன். பல ஆண்டுகளாக வல்லமை பெற வேண்டும் என்று காத்திருந்து ஆண்டவரே வாழ்க்கையை வீணடித்து விட்டேன். ஆண்டவரே காத்திருந்த நாட்கள் என்று முடிவுக்கு வரும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. போய் தோண்டுமா, போய் தோண்டு. Go and dig, my dear brother and sister. Go and dig. You may not find solace and comfort with the doctor. நீ போற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டாக்டரிடமிருந்து உனக்கு ஒரு விமோசனம் கிடைக்காது. நீ சென்று கொண்டிருக்கிற, நீ பல நாள் கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீருக்கு யாரோ ஒரு விமோசனம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நீ தான் இயேசுவிடம் சென்று அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து நீ தான் டிக் பண்ணணும். இத்தனை நாட்கள் மற்றவர்களிடமாக போயிட்டு கிட்ட போயிட்டு பிளெஸிங் கேட்ட நாட்கள் இன்றோடு கூட முடியட்டும். அவர் காத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது பிளெஸிங் கொடுங்க, ஏதாவது ஒரு விமோசனம் கொடுங்க கேட்ட நாட்கள் இன்றோடு கூட முடியட்டும். Go and dig. சென்று போய் நீனே போய் தோண்டு. இன்றைக்கு இயேசுவானவர் வந்து உங்களை தான் சொல்றேன், ரெண்டு பிள்ளையான வல்லமை வேணுமா? சேஷ்ட குமாரனா மாறணுமா? மூத்த பிள்ளையா மாறணுமா? எலியாவை விட பெரிய அற்புதங்களை செய்யணுமா? வந்து தோண்டு, வந்து என்கிட்ட வந்து தோண்டு. தீயலாஸ்மானை விட ஒரு பெரிய ஊழியராக மாற வேண்டுமா? அற்புத அடையாளங்களை செய்த ஜான் வெஸ்லி, ஜான் வேல்ஸ், இவங்க எல்லாத்தையும் விட பெரிய அடையாளங்களை செய்ய வேண்டுமா? Go and dig. இவங்க எல்லாரும் பண்ணாங்க. யாருக்கிட்டையும் போய் முழங்கால் போட்டு யாரிடமும் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தல. அவர்களே சென்று டிக் பண்ணாங்க. William J. Seymour, he was one person who went and dig. There was John Wales who went and dig. There was Smith Wigglesworth who went and dig. எல்லாரும் கண்ணால் பார்த்து நம்ம தாசனாக்கு எல்லாருமா நம்ம ஆராய்ச்சி யோசி he went and dig. போய் தோண்டுமா, போய் தோண்டுமா. நான் கேட்டேன், ஆண்டவரே I want to dig. ஆண்டவரே நான் தோண்ட வேண்டும். ஆண்டவரே I want to dig. ஆண்டவரே நான் தோண்ட வேண்டும். ஆண்டவரே நான் தோண்ட வேண்டும். ஆண்டவரே இத்தனை நாட்கள் வருவேன். ஆண்டவரே நான் தோண்டாம மற்றவர்களுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். மற்றவர்கிட்ட இருக்கிற கீழே வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கெல்லாம் I want to dig, oh Father. இன்றைக்கு நான் தோண்ட வேண்டும். நான் தோண்ட வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய காயங்களில் இருக்கிற ரகசியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் அன்பு சகோதரன் அழைப்பிற்காக பல நாட்களாக வெயிட் பண்ணியாச்சு. என்னைக்கு அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் நடக்கும்? அழைப்பிற்காக வெயிட் பண்ணி என்னைக்கு என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்க போகுது?
வயசாகி கொண்டே இருக்கிறது. கண்ணீரோடு இருக்கும் என் அன்பு சகோதரி, கண்ணீரோடு கூட இருக்கிறாய். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அழைப்பில் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை நீ வீணாக்கி விடாதே. அதற்குரிய வல்லமை பெற வேண்டுமா? Go and dig. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்திலிருந்து நான் தோன்றேன். ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை நான் தோண்டி எடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு கிழிக்கப்பட்ட மார்பிலே அந்த வல்லமையை எடுத்து ஆண்டவரே, அப்புறம் உங்களுக்கு கிழிக்கப்பட்ட கைகளில் இருந்து அந்த வல்லமையை நான் எடுத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் வெறும் இந்த இடத்துல இருக்கிற வல்லமை மட்டும் எடு, இந்த உற்று ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். He has given his all to you. அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் நீங்க போய் தோண்டி எடுத்துக்கலாம். Wherever you can, wherever is possible with you, whichever place is convenient for you, go and dig. ஆண்டவரே, ஒருவேளை நீ நினைக்கணும், ஓ அற்புத அடையாளங்களை செய்யணும், ஓ ஆண்டவருக்காக தேசங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ற ஒரு அழைப்பை பெற்றேன். ஆனா இன்னைக்கு என் கையிலே ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, ஒரு வீரனாக இருக்கிறேன். நான் எதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் பேசாம மறித்து போடாமே கரையோடு கூட நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு உன் வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்றால் go and dig. போய் தோண்டு, அவர் சரீரத்தில் போய் தோண்டு, அவர் சரீரத்தில் இருக்கிற காயங்களை போய் தோண்டு, அவர் சரீரத்தில் இருக்கிற அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தில் போய் தோண்டு. அதுக்கிட்ட போ, அதுக்கிட்ட போறாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உங்ககிட்ட பேசும். அவர் கிழிக்கப்பட்ட அந்த மார்பு உங்ககிட்ட பேசும். இங்க வந்து தோண்டு. இந்த இடத்துல நிறைய வல்லமைகள் இருக்குது, இன்னும் மிச்சம் இருக்குது. ஓ மற்றவர்கள், ஓ ஸ்பெசிபிக்ஸ்ல தோண்டாத இடம் ஒன்று இருக்குது. உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஓ ஆர்எஸ்சி ஜோசப், ஓ தோண்டாத இடம் ஒன்று இருக்குது. டி காஸ்பர் தோண்டாத ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஓ வினிகா தோண்டாத ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஓ இந்த இடத்துல ஓ இவாஞ்சலிஸ்ட் பாலியோ மிச்சம் அவர் தோண்டாத ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து நீ தோண்டு. முடவர்களை சுகமாக்கணுமா? அது டிஎஸ் பாடல மட்டும்தான் உங்களுக்கு முடியும், என்னால செய்ய முடியும். மனிதர் உயிரோடு கூட இருப்போமா? ஸ்மிருதிகள் சொன்னா வேற மாதிரி என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் நேரம் வருவாரு, அவர் ஒரே குத்துவாரு, கேன்சர் கட்டி விடும். நம்மளால அப்படி முடியுமா? அன்பு சகோதரி, உன்னை குறித்து தாழ்த்தி கொண்டிருக்காது, உன்னை குறித்து கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்காது. எலியாவிலும் மேலான வல்லமை, ஓ என்னிலும் அதிகமான கிரியைகள், என்ன நான் செய்த கிரியைகளை பார்க்கிறோம் அதிகமான கிரியைகள். இயேசுவானவரே, ஓ அவர் 4 நாட்கள் கழிச்சு உயிரோடு கூட இருந்தார்னா, இன்றைக்கு நீங்க 4 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, மரித்தவர் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை இயேசுவானவர் உங்களுக்கு என்று அவர் மாதத்துக்குள்ளாக ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார். போய் தோன்றணும், போய் தோன்றதுதான் நம்ம வேலை, போய் தோண்ட வேண்டியதான் நம்ம வேலை. அந்த வேலையை விட்டுட்டு ஓ இதெல்லாம் நம்மளால முடியாது, ஓ இந்த அற்புதமா முடியாது, இந்த அதிசயமா நடக்காது, ஓ செவிட சுகமாகணுமா, அவன் காது கேட்கணுமா, ஓ நம்மளால எப்படி பண்ண முடியும், ஓ உண்மையா இருக்க வாய் பேசணுமா, நம்மளால எப்படி பண்ண முடியும், நம்ம என்ன நம்ம ஜோம் பண்ண தலைவலி சுகமாகணும். வெளியே போயிட்டு நீ தேவனுடைய பிள்ளை, அவர்கள் வல்லமை நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் சொல்லவே சொல்லாத. The Lord will never expect you to go out and say such a word. The Lord has given you a double portion. He has given you a double portion. அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை மட்டும் கொடுக்கல, அதே 2 தன்மையாக கொடுத்திருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக, பிதாவே உங்களை கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் எதுக்கு சொல்லணும்? Why should he say that? He might have just said, Lord, I am coming to you, but take me across. அப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. Why does he have to say, பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் எதுக்கு சொல்லணுமா? அந்த ஆவியை 2 தனியாக பிதாவானவர் நமக்காக கொடுப்பாரு. அதை அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வாங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட எண்ணிலிருந்து அந்த வல்லமையை உறிஞ்சிக்கிட்டு, அந்த வல்லமையை சொல்லிக்கிட்டு, அந்த பவர் மைண்டுக்குள்ள இருந்து அவர்கள் அற்புத அடையாளம் செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் தேசங்கள் கூட கடந்து வருவாங்க என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவானவர் அந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த வல்லமை எனக்குள்ளாக தாராங்க. இத்தனை நாட்கள் மீடியாக்கிரிட்டியான ஒரு வாழ்க்கையானது, 2வது நிலையான ஒரு வாழ்க்கையானது,
கடைசி பிள்ளை வாழ்க்கை ஆண்டவரே, நடுப்புற வாழ்க்கை ஆண்டவரே, சேஷ்டகுமாரன் வாழ்க்கை எனக்கு தாரும், சேஷ்டகுமாரன் வல்லமையை தாரும், சேஷ்டகுமாரன் ஆசீர்வாதத்தை தாரும், சேஷ்டகுமாரனின் ஓ சேஷ்ட புத்திரனின் ஓ கிரியைகள் எனக்குள்ளாக கடந்து வரட்டும் என்று கேட்கிறாயா? என்னோடு கூட நெடுமுழங்கால் படியிடுவாயா? நெடுமுழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்துங்க. இத்தனை நாட்கள் வாழ்ந்த நாட்கள் கதையை போல கழிஞ்சு போயிருக்கோம். இத்தனை நாட்கள் வாழ்ந்த நாட்கள் அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வெளியே தள்ளிடுங்க. ஒரு சக்கர கதவு வெளியில தூக்கி போட்டுருங்க. கதவு வெளியில தூக்கி போட்டுருங்க. இத்தனை நாட்கள் ஒருவேளை நீங்க சீக்கிரம் வாழ்ந்திருக்கலாம், வெளியே தூக்கி போடுங்க. இந்த காலம் உங்களை பார்த்து சொல்லுங்க, பெத்தேலுக்கு வா, ஓ பெத்தேலுக்கு வா. சீக்கிரம் ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், பாவத்திற்குள்ளாக வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அநேக கிரியைகளை நீங்கள் செய்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே இத்தனை நாட்கள் நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நான் வாழ ஆண்டவரே. சீக்கிரம் இருந்த உண்மைதான் ஆண்டவரே, நான் சித்ராவில் இருந்த உண்மைதான். என்றைக்கு எங்கள் ரகபோத் வரும் என்று ஆண்டவரே நான் காத்துக் கொண்டே இருந்தேன். இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு சகோதரனே. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஓ சீக்கிரமாக ரகபோத் உனக்கு வரும், சீக்கிரமாக பெத்தேலுக்குள்ளாக வா, சீக்கிரமாக சரீரத்திற்குள்ளாக நிறைந்து வருகிறார். வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் கர்த்தர் எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தர் எதிர்பார்ப்பது என் சரீரத்திற்குள்ளாக பிரவேசித்து எனக்கு கிழிக்கப்பட்ட மார்புக்குள்ளாக கடந்து வந்து உள்ளே இருக்கிற சரீரத்திலிருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டு எந்த பிசாசு வந்தாலும் சரி நேரம் போய் நிற்கணும். அப்படிப்பட்ட வல்லமை வேணும் சிஸ்டர், அப்படிப்பட்ட வல்லமை வேணும். இந்த பிள்ளைக்கு சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு சொல்றாரு, இன்னும் 4 மாசத்துல போயிடும், இன்னும் 5 மாசத்துல போயிடும், இன்னும் 1 வருஷத்துல போயிடும். You want to go and dig. When they will go and dig, you will experience your power. Not just by simply sitting down and getting up and just running around. மற்ற ஜனங்கள் வாயிலில் இந்த பொய்யை கேட்கிறது. இந்த யாத்திரையை கேளு. ஆண்டவரே, இன்னார் இப்படி சொல்றாரா, அவர் பின்னாடி ஓடுறது. இன்னார் இப்படி சொல்றாரா, அவர் பின்னாடி ஓடுறது. இந்த நாட்கள் எல்லாம் முடிவுள்ளதான். இனி நான் உண்மையே பார்த்துக் கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற உண்மையே பார்த்துக் கொண்டு போயிடலாம். உங்கள் சரீரத்திற்கு நோக்கி மட்டுமே நான் ஓடுவேன். அதற்குள்ள போய் ஒரு டென்ட்டை போடுவேன். இந்த கூட்டத்துக்கு போய் டென்ட் போடுறேன், அந்த கூட்டத்துக்கு போய் டென்ட் போடுறேன். No! Stop everything. என் பக்கம் எப்படி அடைக்கலம் குருவி வந்து ஒரு அழகான ஒரு நெஸ்டை போட்டுச்சோ, அதே மாதிரி பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்துல போயிட்டு அடைக்கலம் குருவியாக நீ போய் ஒரு நெட்டை போட்டு ஒரு நெஸ்டை போட்டு அங்க உட்கார்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த சரீரத்துக்கு வெளியில நான் சாரம் கட்டி ஒவ்வொரு நாளும் தோன்றேன். அப்பா இன்னைக்கு நான் கைப்பகுதி எடுத்துக்கிறேன். என் கரைகள் மூலமா ஆண்டவரே அநேக வியாதியஸ்தர் சுகமாக ஆண்டவரே. அதனால உங்களை ஆடி பாடி அந்த கரைகள் பக்கத்துல ஒரு நெஸ்டை போடுறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரைகளை நான் தோன்றேன் ஆண்டவரே. உங்களுடைய கரைகளை குறித்து நான் தியானிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு ஆழமான ஒரு ஆணி அது, எவ்வளவு ஆழமான ஒரு நெய் உங்களுடைய கரைகளுக்குள்ளாக போடுது. அது போகும்போது எத்தனை நாள் அதை கட்டாச்சு, எத்தனை போர்டு அதை வெடிச்சிச்சு, எவ்வளவு எக்ஸ்க்ளூசிவ் பெயின் உங்களுக்கு இருந்துச்சு. இதை குறித்தெல்லாம் நான் தினந்தோறும் யோசித்து 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 ஆகவே அதை குறித்து நான் திங்க் பண்ணிக்கொண்டே இருப்பேன். I need power out of the hand, out of your pierced hand. ஒரு வாரம் சரி, ஒரு மாசம் சரி, கையிலே இது. மாமா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் காலேஜ் படிச்ச நாட்கள் என் கண் முன்பதாக ஒரு துடி துடித்த கரம், இயேசுவானவருடைய துடி துடித்த கரம். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள் அந்த கரை முன்னாடி வரும்பொழுது நான் அங்கலாய்த்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு பைத்தியக்காரனை போல தேடி காட்ட நோக்கி நான் ஓடுறேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் மட்டும் போய் எடுக்கிறது கிடையாது, வாரங்கள் மாதங்கள் டெய்லி digging 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 digging. அவங்க நினைச்சாதான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சா உடனே போய் முழங்கால் போடுவாங்க.
இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாங்களா? ஓ, யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியலையா? ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல வந்துட்டாங்களா? ஓ, இன்னைக்கு மரித்து போயிடுவாங்கன்னு பரலோகத்தை தீர்ப்பளித்தாங்களா? உடனே போய் முழங்கால் போடுவாங்க. முழங்கால் போட்டவங்க பரலோகத்தின் தீர்ப்பை மாற்றக்கூடிய வல்லமை அந்த தேவ மனிதன் பெற்றிருந்தான். எப்படி? Not just by going and sitting simply. It is only by digging. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு digging experience எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கேட்குமா? நன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இரண்டத்தனையான வல்லமை வேண்டும் என்று எந்த பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் யாரும் உம்மை நோக்கி தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, அதை நான் காணவில்லை, பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரும் காணல ஆண்டவரே. நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். வானத்திலிருந்து தகப்பனே இறங்கி வந்த இயேசுவே, நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். பிதாவானவரே, நீர் கண்டு கொண்டிருக்கிறீர். இந்த இடத்தில் மேகம் போல ஓ திருநாய் சூழ்ந்திருக்கும் சாட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஓ, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கும் ஆண்டவரே, உமது புத்திரர்கள் யாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் படை சூழ இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, தினந்தோறும் இந்த பிள்ளைகள் let them dig, Lord. Let them dig into your wounds, Lord. Every morning, every night, whenever they are sitting down, whenever they are free, at all times, every time, let them dig, Father. என்னையும் தோன்றும் ஆண்டவரே. இன்று முதல் இந்த பிள்ளைகள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. பிசாசுகளை கண்டு தலைமைக்கு ஓடும் ஆண்டவரே. இவர்களை கண்டு எந்த வியாதியாலும் சரி, எந்த போராட்டமாலும் சரி, எந்த பிரச்சனையாலும் சரி, let it all run. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இனி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதபடி இந்த பிள்ளைகள் இரண்டத்தனையான வல்லமை பெற்றபடியால் பிசாசுகளும் பிரச்சனைகளும் இவர்களை கண்டு ஓடட்டுமாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கடைசி கால ஊழியத்திற்காக அநேக பிள்ளைகள் அழைப்பு பெற்று என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, what am I going to do? அந்த வல்லமை என்கிட்ட இருக்குதா? அந்த அழைப்பு என்கிட்ட இருக்குதா? ஒரு பர்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ல கண்ணீரோடு கூட இந்த பிள்ளைகள் குழப்பத்தோடு கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, அதை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, இதோ நான் இங்க வந்திருக்கப்பா, என்னை வந்து நேர சுரண்ட ஆரம்பி, என்னை வந்து தோண்ட ஆரம்பி, என்னை வந்து டிக் பண்ண ஆரம்பி. ஒருவேளை இத்தனை நாட்கள் அந்த டிகிங் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இல்லாம இருக்கலாம். இன்றையிலிருந்து தோண்டு, இன்னையிலிருந்து தோண்டு, விடாம தோண்டு, டெய்லி தோண்டு, எப்ப பணம் தோணுதோ தோண்டு, தோண்டிக்கிட்டே இரு, தோண்ட 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 கட்டாயம் உனக்குள்ள வல்லமை வந்துகிட்டே இருக்கும். ஒளிவ கன்றுகள் யாவும் அந்த ஒளிவ மரத்தில் செய்யப்பட்ட அந்த விளக்கு தண்ணீருக்கு நேராக எல்லா கன்றுகளும் வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து என்னதான் இவங்க நடக்கும் நீங்களா நினைச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது என்ன வாங்கிட்டு வந்துடலாம். அன்பு அண்ணன் சொன்னாங்க, அண்ணா இருக்கும்போது சொன்னாங்க, ஓ 10 கன்னிகைகள் தான் 5 பேர் என்ன சொன்னாங்க, கடவுளான்னு வச்சாங்க. இன்னும் அந்த இன்னொரு குரூப் ஒன்று சொல்லிச்சு, நான் ஏன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிச்சு. அப்படின்னா இருந்தீங்களா அற்புத அடையாளங்களோ கடைசி கால மூலியமோ எதுவுமே செய்ய முடியாது. நமக்குள்ளாக எண்ணெய் வந்துகிட்டே இருக்கிறோம், எண்ணெய் வந்துகிட்டே இருக்கலாம். நம்மளாவே உள்ள ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் கிணறு நிரப்பப்பட வேண்டும் என்றால் நீங்க கனெக்ட் ஆகிக்கிறது அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இருக்க வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு வருகிற அந்த அபிஷேகம் என்ற எண்ணெய் உனக்குள்ளாக பிரவாகித்து ஓடிக்கொண்டே இருக்கணும். நீ நினைச்ச மாதிரி ஓ இவங்களுக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த குடும்பத்துக்கு வந்து அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளலாம், இங்க போய் எடுத்துக்கலாம். No, only when you have that anointing well inside you and only when you are connected to that olive tree, you will be getting power and anointing oil daily and all time. Have a connection. தேவனோடு கூட ஒரு கனெக்டை ஏற்படுத்துங்க. நம்மை பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அப்பா இரண்டத்தனையான வல்லமை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒளிவ மரமாகிய நீர் எங்கள் பக்கத்தில் வந்து உமது கனெக்ஷன்ஸ் எங்களோடு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இருந்து ஆரம்பிச்சு தினந்தோறும் ஆண்டவரே, let us dig, Lord, let us dig inside you, let us get power from you, Lord. தகப்பனே, எலிசாவை போன்று, எலியாவை போன்று, அப்பா லெஸ்டர் சம்ராளை போன்று ஆண்டவரே, அநேக உமது எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம் பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றம் ஆண்டவரே. உமது இதயத்தின் வாஞ்சையும் அதுதான், அதை நாங்கள் நிறைவேற்றும்படி எங்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகிறோம். அதற்கு யாவரையும் ஆசீர்வதியும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே.
ஆமென்.